ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்ட் 2 கெடா விருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு குழம்பு மட்டும்தான் சொல்லியிருந்தேன் பார்ட் 1. இப்போ வந்துட்டு நம்ம எக்கு வேக வச்சு எடுக்கிறது. நம்ம வீட்டில் என்ன நான்வெஜ் ஃபீஸ்ட் இருந்தாலும் கூட எக்கு வைக்கும் போது தான் அந்த ஃபீஸ்ட் வந்து உங்களுக்கு முழுமையடையும். அந்த மாதிரி வந்துட்டு எக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்துட்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வறுவல். ஸோ குழம்புலேருந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம். ஃபஸ்ட் பார்ட்டில் தெரியும் உங்களுக்கு, குழம்புல வெந்த மட்டன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்துட்டு இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். வரும்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம பெரிய அடுப்பில் செய்யறதுனால உங்களுக்கு டக்குன்ட்டு வந்து வேலையாயிரும். ஸோ இது கூடவே பட்டை கிராம்பு பேஸ்ட்டும் சேர்த்துருக்காங்க. பட்டை கிராம்பு கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சிது. தக்காளி இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெங்காயம் போய் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே தக்காளி போட்டுட்டாங்க. ஸோ எல்லாமே வேக வேண்டியது தானே, ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் போட்டோம். ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும். கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த வேக வச்சுருந்த மட்டன் பீசஸ் எடுத்து சேர்த்தாச்சு. கூடவே வந்துட்டு கொஞ்சம் குழம்பும் வந்து சேர்த்துருக்கோம். நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மட்டன் வந்துட்டு நம்ம எதுவும் பண்ணல, அந்த குழம்புல வெந்ததுனால உங்களுக்கு அந்த கலரே அப்படி தான் இருக்கும். ஸோ கொத்தமல்லி தழையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. காரமும் உப்பும் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம குழம்பு கொஞ்சம் ஊற்றிருக்கோம். நிறைய குழம்பும் வேண்டாம், ஏன்னா ட்ரையாக தான் செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக குழம்பு சேர்த்து செய்யும் போது ருசியாக இருக்கும் நல்லா. ஸோ அவ்வளோதாங்க, கறி ரெடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடல் ரெடியாக இருக்குது. நான் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் போட்டு அரைச்சி மசாலா இருந்துச்சுன்னா போதும், நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ குடலும் தலைக்கறியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா வேக வச்சுட்டாங்க. வேக வச்சுட்டு சேம் அதே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வேக வச்சு குடலையும் சேர்த்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் செமையாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் வந்து 10 kg சிக்கன், அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் எடுத்திருக்காங்க. ஸோ கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். எப்போவுமே வந்துட்டு மட்டன் மட்டும் செய்ய மாட்டாங்க. சில பேர் வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே மிக்ஸ்டாக இருக்கும். வெஜிடேரியன் இருக்கவங்களுக்கு ரசம் இருக்கும், தயிர் இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பட்டை கிராம்பு கசகசா பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் சேர்த்துடலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன்லேயே பார்த்திங்கன்னா ஆடோட வெரைட்டி இருக்குது அதிகம். அது டீப்பாக எனக்கு அதுக்கு தெரியல. ஸோ வந்துட்டு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் ஆடு செய்வாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த செம்மறி ஆடு அப்படி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி செய்வாங்க. சில பேருக்கு சில ஆடு ஒத்துக்கும், சில ஆடு ஒத்துக்காது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி பிடிக்காதவங்க, எனக்கு ஒத்துக்காதுன்றவங்க சிக்கன் சாப்பிட்டுக்கலான்றதுக்காக தான் சிக்கன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சமையல்னு எடுத்துக்கிட்டால் நிறைய விஷயம் இருக்குது. ஒன்றும் பண்ணும் போது ஒரு ஏரியாலையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணும் போது நமக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள். ஸோ இப்போ போட்டது சிக்கன் மசாலா தூள், அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பிளெண்ட் ஆகணும். உங்களுக்கு சிக்கனே தண்ணி விடும்.
அதனால் நம்ம வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப ட்ரையாக, அதாவது சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். சிக்கன்லேயும் தண்ணி விடுன்றதுனால உங்களுக்கு அதிலேயே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து தண்ணி விட்ட மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்டைலில் ஏதாவது ரெசிபீஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அந்த ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதையும் வீடியோவாக எடுத்து நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் வேக விட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு, சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ நம்ம தான் வந்து செக் பண்ணிக்கணும், காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி சிக்கன் வெந்திருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஸோ இன்னும் நல்லா ட்ரையாக வேணும், அதனால் வந்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரையாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா சிக்கன் ரொம்ப நேரம் வெந்ததுன்னா ஒரு மாதிரி ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இத்தனையும் பண்ணிவிட்டு கடைசியில் நான் வந்து சர்வ் பண்ணுற வீடியோவை எடுக்கவே இல்லை. அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ வந்துட்டு சர்வ் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து போட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்துட்டு வெந்திருக்கு. கடைசியாக நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, தனி மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்த்தோம் நம்ம. ஏன்னா பெப்பர் சேர்க்க போகிறதுனால ரொம்ப காரம் ஆயிடக்கூடாதுன்னு கம்மியாக சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ பெப்பர் காரம் தான் இந்த சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வீட்டில் செய்கிற கடா விருந்துன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போகும். நிறைய பேர் இருப்பாங்க, எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு சமைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் நிறைய கடா விருந்து வரப்போகுது. நிறைய வந்துட்டு நம்ம வீடியோஸ் அது மாதிரி போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு, ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கறியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். சிக்கன் வெந்துருச்சு. இல்லை ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேக விட்டீங்க அப்படின்னா சிக்கன் நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், முட்டை வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பட் நான் வந்துட்டு சர்வ் பண்ணதை கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ரசம் ரெடி. ஸோ ரசம் கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா மட்டன் வறுவல் இது நம்ம பண்ணது தான். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.